வணக்கம். முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தல பதிவில் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிபிஎஸ்இ அமைப்பு மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி கொள்கை கட்டாயம் என்று இந்த 3 மொழிகளிலும் 2 மொழிகளில் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும், அதே போல இந்தியாவில் பலதரப்பட்ட இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சிறு வயதிலேயே குழந்தைகள் அறிந்து கொள்ளும் உத்தரவு என்பதால் இந்த முடிவை வரவேற்பதில் நானும் ஒருவன் என்று தனது எக்ஸ்தல பதிவில் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து குறிப்பிட்ட 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிட்ட அறிவிப்பில் 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 3வது மொழியாக கட்டாயமாக்குவது இன்றிலிருந்து 2029 30 கல்வி ஆண்டில் மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதாகவும் அவர் தனது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கடந்த வாரம் மே 15, 2020 அன்று, அதாவது வெளியிட்டிருக்கக்கூடிய பள்ளி கல்வி அடிப்பில் உள்ள புதிய சுற்றறிக்கையில் இந்த கல்வியில் இருந்து 9ஆம் வகுப்பு மொழியை கட்டாயப்படுத்துவது இதன் மூலமாக 2029 முதல் 30ஆம் கல்வியில் இருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை சிபிஎஸ்இ அமைப்பு மீறுகிறது என்று தனது எக்ஸ்தல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அண்ணாமலை இந்த கருத்தினை பதிவிட்டிருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் அதாவது அவசரமாக 3வது மொழியை கட்டாயமாக்குவதால் தேவையற்ற மன அழுத்தத்தை தருகிறது என்று அவர் தனது எக்ஸ்தல பதிப்பில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.